ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின ஆசிரியர் யோவான் அப்போஸ்தலன். இவர் கிபி 90 96க்குள்ளாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதினார். இதில் 22 அதிகாரங்கள் காணப்படுகின்றன. 404 வசனங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கின்றன. சிங்கார மாளிகை பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளை குறித்து இந்த நூலிலே யோவான் தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த நூலினுடைய கிரேக்க பெயர் அப்போகாலிப்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அர்த்தம் என்ன? திரை விளக்குதல் அல்லது வெளிப்படுத்தி காட்டுதல் என்கிற காரியத்தை உடையதாக காணப்படுகிறது. இன்றைக்கு பாபிலோனின் தொங்கு தோட்டத்தை புகழாத வாய்கள் இல்லை. மனித ஞானத்தினால உருவெடுத்த அந்த உலக அதிசயத்தை எல்லாரும் புகழ்கிறார்கள். ஆனால் இதோ பொன்னினாலும் வைரங்களினாலும் சிற்பம் செய்த ஒரு தொங்கும் நகரமாக பரலோகம் விளங்குகிறது. அதனுடைய வாசல்கள் 12 முத்துக்களால் ஆனது. அதன் உள்ளே அடியெடுத்து வைக்கிறவன் பாக்கியவான்கள் என்று வேதம் அழைக்கிறது. மனிதன் சொர்க்கம் பற்றி எத்தனையோ சித்திரங்களை உருவாக்கியுள்ளான். தேவன் வெளிப்படுத்திய அவர் வடிவமைத்த அந்த சொர்க்க நகரத்தை பற்றி தான் இந்த வெளிப்படுத்துதல் நூலிலே யோவான் எழுதி வைத்திருக்கிறார். இதனை மனக்கண்களினால் காண்கிற யாருமே சொக்கி போகிற அளவிற்கு அத்தனையாய் இந்த சிங்கார மாளிகையாக தொங்கும் நகரமாக காணப்படுகின்ற பரலோக ராஜ்யம் காணப்படுகிறது. ஆதியாகமத்தில் நம் சொர்க்கத்தின் வாசலண்டை வந்தோராக அதை படிக்க ஆரம்பிக்கிறோம். வேதாகமத்தின் வழியாக அப்படியே சொர்க்கத்தின் உள்ளே நுழைய நம்ம தகுதி அடைகிறவர்களாக வேதம் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தினுடைய முதல் அதிகாரத்தை படித்து அதனுடைய கடைசி அதிகாரத்தை நாம் முடிக்கிற போது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தின் உள்ளே அந்த பரலோக ராஜ்யத்தின் உள்ளே நாம் அடையக்கூடிய தகுதியை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேதத்தின் பக்கங்களில் நாம் கண்டடைந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, அங்கே கிறிஸ்துவினுடைய பலி, அவருடைய இரத்தம் சிந்துதல், அதனால் வருகிற பாவ மன்னிப்பு, அவரது பலி மரணத்தினை நாம் விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றோம் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தான் என்று சொன்னால், இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அவன் செல்லக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை பெறக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவனாக இருக்கிறான். மனிதனுக்கு முடிவு உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை என்று வேதம் கூறுகிறது. இதோ மரணமின்றி மனிதர் வாழ்கிற காட்சியை இந்த வெளிப்பாட்டின் இந்த புத்தகத்தின் வீதிகளில் தான் நம்ம தரிசிக்க முடியும். ஆகவே இந்த உலகத்தினுடைய முடிவில் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதர்களுக்கென்று அது நியமிக்கப்பட்டிருக்கிறபடினால இந்த புத்தகங்கள் கொஞ்சம் வேதத்திலே காணப்படுகிற புத்தகங்களை விட கடினமாக இருந்தாலும் ஆவியானவருடைய உதவியோடு நாம் இதனை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு கூட படித்தோம் என்று சொன்னால் இதனுடைய காரியங்களை ஆவியானவர் நமக்கு தெளிவாக உணர்த்தி தர முடியும். யோவான் எரிமலைகள் நிறைந்த பத்ம தீவில் இருந்து கொண்டுதான் இந்த காரியங்களை எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் தான் எழுதினார் என்பதற்கு வெளிப்படுத்தினல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் 9ஆம் வசனம் மற்றும் 22வது அதிகாரத்தின் 8வது வசனங்கள் நமக்கு போதுமான ஆதாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூலானது எழுதப்பட்ட காலம் சாத்தானினுடைய அந்தகார ஆளுகை இந்த பூமியில் நிறைந்த ஒரு போராட்ட காலமாக இருந்தது. உலகுக்கு வெளிச்சமாக கொடுக்கப்பட்ட தேவ தீபங்களான விசுவாசிகளை, அதாவது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதை சத்துருவானவன் பிடித்து கொண்டு நீரோவை பயன்படுத்தி விசுவாசிகளை தீபங்களாக அவன் எரிய வைத்து தீப்பந்தங்களாக எரிய வைத்து அவன் சிரித்து கொண்டிருந்த ஒரு நாட்கள் இது. இந்த காலம் கிபி 64 70 வரையிலும் நடந்தது. அதற்கு பின்பாக டொமிஷியன்
தன்னை ஆண்டவன் என்று அறிக்கையிட மறுத்த கிறிஸ்தவர்களை, அவன் தன்னை எல்லாரும் ஆண்டவர் என்று சொல்லணும்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் உண்மையான ஆண்டவரை கண்டுகொண்டபடியினாலே அவனை ஆண்டவன் என்று அவர்கள் மறுத்த காரியத்தின் நிமித்தமாக ரோம பேரரசை அவன் கிபி 81 96 வரை ஆண்டான். இந்த காலத்தில்தான் இருள் நிறைந்த ஒரு காரியமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு காணப்பட்டது. இதில் யோவான் இங்கே இருந்து நாடு கடத்தப்பட்டு அவன் அங்கே பத்மு தீவிலே அவன் விடப்படுகிறான். தீவிலே தனியாக இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிபாட அழைக்கப்பட்டபடியினாலே இங்கே டொமிஷியன் தன்னை ஆண்டவன் என்று சொன்ன காரியத்தை மறுத்தபடியினாலே அவன் அங்கே தனிமையாக அந்த எரிமலைகள் நிறைந்த பத்ம தீவிலே அவன் தள்ளப்பட்டான். அங்கே உன்னத ஒளியான ராஜாதி ராஜா அவனுக்கு காட்சியளித்தார். உலகை ஆண்டவர்கள் ஆள்பவர்கள் எல்லாரும் ஆண்டவர் என அழைக்க துடிக்கின்ற இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பணியாளர்கள் தெளிவாக இருப்பாங்க. அதைத்தான் யோவானும் செய்தார். அற்ப மனிதரை கடவுள் என கூற நம்ம எல்லாம் புத்தி பேதளித்தவர்கள் அல்ல. இன்றைக்கு அரசியல் தலைவர்களை, திரை நட்சத்திரங்களை, மத தலைவர்களை இன்றைக்கு பைத்தியங்கள் தான் தெய்வங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் பகுத்தறிவு உள்ளவர்கள் அல்ல. மனிதரை கடவுள் என்பதில் நம்ம இன்றைக்கு சொன்னோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் அல்ல. இன்றைக்கு நம்ம காசுக்காக காக்கா பிடிக்கின்ற ஆட்களும் அல்ல. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதத்தின் ஆண்டவராக நமக்கு இருந்து எல்லா காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதிகாரங்களை நாம் மதித்து இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். அது எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. யார் ஆண்டாலும் நிலையான ஆட்சிக்குரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அனைத்தும் இடம் மாறும். அவருடைய ஆசனத்தை கவிழ்ப்பதற்கு இந்த பூமியிலேயே 1000 ஆண்டு ஆட்சி செய்ய போகிற என் இயேசு ராஜாவினுடைய ஆசனத்தை கவிழ்ப்பதற்கு இங்கே எதிர்க்கட்சிகளே இருக்க போவதில்லை. ஆகவே இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் முடிவுகளையும் தீர்க்க தரிசனமாக எழுதி அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பரலோக ராஜ்ய பாக்கியத்தின் வாழ்வை இங்கே திரை விளக்குதல் அல்லது வெளிப்படுத்தி காட்டுதல் என்கிற தலைப்பின் கீழாக யோவான் அருமையாக இங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நூலிலே 7 என்கிற காரியமானது, 7 என்கிற எண்ணானது அடிக்கடி காணப்படுவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த நூலிலே மாத்திரம் 23 முறை இந்த 7 காரியங்கள், 7 என்கிற எண்ணானது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது 7 போர்க்குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள், 7 தூதர்கள், 7 ஆவிகள், 7 சபைகள், 7 தீபங்கள், 7 கொம்புகளும் 7 கண்களும் உடைய ஆட்டுக்குட்டி, 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 இடி ஒளி, 7 தலைகளும் 7 முடிகளும் உள்ள வலு சர்ப்பம், 7 குறியீடுகள். அதாவது 7 குறியீடுகள்னால் எதெல்லாம் குறிக்குதுன்னா, சூரியனை அணிந்த பெண், வலு சர்ப்பம், ஆண் குழந்தை, பிரதான தூதன், யூதரில் மீதியானவர்கள், கடலிலிருந்து வரும் மிருகம், பூமியிலிருந்து வரும் மிருகம். இது 7 குறியீடுகளை குறிக்கிறது. அதே போல் 7 தலைகளுள்ள மிருகம், 7 கோப கலசங்கள், 7 தலைகளுள்ள மிருகத்தை குறிக்கிறது. அதனைத் தொடர்ந்து 7 மலைகளை குறிக்கிறது, 7 ராஜாக்களை குறிக்கிறது, 7 நியாய தீர்ப்புகளை குறிப்பிடுகிறது. அதை இங்கே நம்ம பார்த்தோன்னா 7 நியாய தீர்ப்புகள் என்னென்னா, பாபிலோனின் வேசி நியாயம் தீர்க்கப்படுகிறது, பாபிலோனின் நகரம், அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி நியாயம் தீர்க்கப்படுகிற காரியம், அந்தி கிறிஸ்துவினுடைய மக்கள் நியாயம் தீர்க்கப்படுகிற காரியம், கோகு மாகோகு நியாயம் தீர்க்கப்படுகிற காரியம், சாத்தான், அதே போல் மரித்த துன்மார்க்கர்கள். 7 நியாய தீர்ப்புகளை குறித்து வெளிப்படுத்துதலிலே பார்க்கிறோம். 7 புதிய காரியங்களும் உண்டாக்கப்படுகிறது. புதிய வானம், புதிய பூமி, புதிய நகரம், புதிய ஜாதிகள், புதிய நதி, புதிய ஜீவ விருட்சம், புதிய சிங்காசனம் என்கிற 7 புதியன உண்டாக்கப்படுகின்றன. புதிய எருசலேம் இல்லாத 7 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது புதிய எருசலேமில் இல்லாத 7, இங்கே தேவாலயம் இல்லை, சூரியனும் சந்திரனும் இல்லை, இரவு இல்லை, இங்கே அசுத்தம் கடப்பது இல்லை, சாபம் இல்லை, வாசல் பகலில் அடைக்கப்படுவதில்லை, மரணமும் துயரமும்
இங்கே இல்லை, புதிய எருசலேமில் இல்லாத 7 என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் வருகை பற்றிய 7 அறிவிப்புகள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. அதாவது என்ன? மேகங்களுடனே வருகிறார், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டீருங்கள் என்று சொல்லுகிறார். திருடனைப் போல உண்மையில் வருவேன் என்று சொல்லுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று 2-3 இடங்களிலே சொல்லப்படுகிறது. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று வெளிப்படுத்தல் 22:20 சொல்லப்படுகிறது. பாக்கியவான்கள் பற்றிய 7 அறிக்கைகள் இங்கே காணப்படுகின்றன. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்கிற காரியம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற காரியங்கள், வருகையில் விழித்து வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற காரியங்கள், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற காரியங்கள், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லுகிற காரியங்கள், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற காரியங்கள், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்தில் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற 7 பாக்கியவான்களை பற்றிய அறிவிப்புகள் காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து 7 முறை வரும் காலம் என்பதற்கான சொல்லாட்சி கைரோஸ் என்று சொல்லப்படுகிற காலம். அதாவது காலம் சமீபமாக இருக்கிறது, காலம் வந்தது, பிசாசவனவன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அந்த ஸ்திரீயானவள் ஒரு காலமும் அதே போல காலங்களும் அதே போல அரை காலமுமாய் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 22:10 பார்க்கிறோம். இப்படி 7 என்கிற அந்த எண்ணை கொண்டு அநேக காரியங்களை இங்கே யோவான் படைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் படிப்பதற்கு ஒரு கடினமான புத்தகம் போல தோன்றினாலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்க போகிற அனைத்து காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை நித்திய வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். குறைவுகள் குற்றங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது அவைகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வலுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுடைய அவருடைய வல்லமைக்குள்ளாக கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதற்கு நம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம். நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.